ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல ரொம்பவே மர்மமான ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட்டு வச்சு, நம்ம மூளைய ரொம்பவே யோசிக்க வைக்கக்கூடிய படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். அப்படி தரமான டாப் 5 மிஸ்ட்ரி மூவிஸ்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இதுல ஒரே ஒரு விஷயம், இந்த 5 மூவிஸ்ல ஒரே ஒரு மூவி மட்டும் தான் தமிழ் டப்பிங்ல இருக்கு. மீதி எல்லாமே இங்கிலீஷ்ல மட்டும் தான். எதுக்காக இங்கிலீஷ் மூவிஸ இந்த வீடியோல நான் சேர்த்திருக்கேன் அப்படின்னா, நம்ம தமிழ்ல மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நெறைய படங்கள நம்ம தவிர்த்துடுறோம். ஸோ அதுல பல படங்கள், நல்ல படங்கள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இங்கிலீஷ் மூவிஸையும் நான் இந்த வீடியோல நான் இன்க்ளூட் பண்றேன். கண்டிப்பா சப்டைட்டில்லயாவது இந்த படங்கள பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தரமான மூவிஸா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம Instagram பேஜோட லிங்க்குமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அதையும் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அண்ட் 5த் பிளேஸ்ல நம்ம பார்க்க போற மூவி பிஃபோர் ஐ கோ டூ ஸ்லீப். 2014ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல 6.3 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு மிஸ்ட்ரி டிராமாவா தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல மெயின் கேரக்டரே நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயினுக்கு ஒரு அம்னீசியா இருக்கு. அதாவது டெய்லியுமே அவங்க நைட்டு தூங்குன பிறகு அடுத்த நாள் காலையில அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றது தெரியாம தான் முழிப்பாங்க. ஸோ அவங்க கூட இருக்கிறது அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான். அவர் தான் வந்து டெய்லியுமே காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மாரி அவள பத்தியும், அவளுக்கு என்ன மாதிரியான நோய் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு அவர் வேலைக்கு போவாரு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல நான் தான் உன்னோட டாக்டரு. உன்னோட கபோர்டுக்கு கீழ ஒரு கேமரா இருக்கு. அத எடுத்து பாரு அப்படின்ற மாரி சொல்றாரு. அத எடுத்து பார்த்தா அப்பதான் அவரு சொல்ல வராரு. இந்த மாரி டெய்லியுமே நான் உனக்கு இந்த மாரி ஒரு கேமரா குடுத்துருக்கேன். அந்த கேமரா மூலியமா உனக்கு அங்க உன்னோட வீட்ல என்ன நடக்குது அப்படின்றத இதுல நீ பார்த்துக்க முடியும். உன்னோட வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துக்க முடியும். ஸோ அடுத்த நாள் காலையில உனக்கு எப்பயும் போல நான் ரிமைண்டர் பண்ணிட்டே இருப்பேன். இத நீ எடுத்து பார்க்கும்போது உனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றது உனக்கே தெரிய வரும் அப்படின்ற மாரி சொல்றாரு. இப்படி அவங்க ஒவ்வொரு நாளுமே இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கும்போது நெறைய மர்மமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வருது. இந்த பிளாட்ட கேட்கும்போதே ரொம்பவே டிஃபரெண்ட்டாவும், ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்டோரியாவும் இருக்கும்ல. ஸோ அதே மாரி தான் இந்த படமும் இருக்கு. கண்டிப்பா மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த படத்த மிஸ் பண்ணிறாதீங்க. அண்ட் ரொம்பவே ஒர்த்தான மூவி தான். பார்க்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பா பாருங்க. இந்த படம் இங்கிலீஷ் வித் சப்டைட்டில்ஸோட தான் அவைலபிளா இருக்கு. அண்ட் 4த் இடத்துல நம்ம பார்க்க போற மூவி 2016ல ரிலீஸ் ஆன அ க்யூர் ஆஃப் வில்னஸ். இந்த படத்துக்கு IMDbல 6.4 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இந்த படத்தோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த கம்பெனி வந்து கூடிய சீக்கிரத்தில விக்க போறாங்க. அதுக்கு இந்த கம்பெனியோட சிஇஓவோட சைன் வேணும். ஆனா அந்த சிஇஓ வந்து 1 மாசத்துக்கு முன்னாடியே எனக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாரு. வேற ஒரு ஊருக்கு. ஆனா அவரு இன்னும் திரும்பி வரவே இல்ல. சோ இப்போ அந்த சிஇஓவ பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ வேற ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணி போறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா, அங்க ரொம்பவே டிஃபரெண்ட்டா இருக்கு. அங்க போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்ட்ட கேட்டிருப்பாரு இந்த ஹாஸ்பிட்டல் பத்தி. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பேலஸா இருந்தது அந்த இடம். அந்த இடத்துல வாழ்ந்துட்டு வந்த அந்த பேலஸ்ல இருக்கிற அந்த ஃபேமிலிய வந்து ஊர் மக்கள் எல்லாருமே கொன்னுட்டாங்க. அது கொன்னுட்ட பிறகு தான் இந்த ஹாஸ்பிட்டலே கட்டியிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. அங்க போனா எல்லாமே மிஸ்ட்ரியா இருக்கு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாரியே இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவரு என்ன மாதிரியான விஷயங்கள சந்திக்கிறாரு, அங்க என்ன மாரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். அண்ட் ரொம்பவே டிஃபரெண்ட்டான கான்செப்ட் இதுவுமே. நீங்க இந்த படத்த கேட்கும்போதே தெரியும். அண்ட் இது கொஞ்சம் மிஸ்ட்ரி, ஹாரர் வைப்ல கொண்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, கண்டிப்பா அத ட்ரை பண்ணுங்க. இந்த படமும் இங்கிலீஷ் வித் சப்டைட்டில்ஸோட அவைலபிளா இருக்கு. அண்ட் 3 பிளேஸ்ல நம்ம பார்க்க போற மூவி 2020ல ரிலீஸ் ஆன தி கால். இந்த படம் ஒரு கொரியன் மூவிங்க. இந்த படத்துக்கு IMDbல 7.1 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இந்த படத்தோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு ஒரு வீட்டுக்கு போறா. அங்க அந்த வீட்ல ஒரு பழைய ஃபோன கண்டுபிடிக்கிறா. அந்த ஃபோன் மூலியமா கால் பண்ணும்போது, இந்த வீட்ல இதே வீட்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பொண்ணுக்கு அந்த கால் போது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அந்த பொண்ணு கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போக போக அது சைக்கோத்தனமா மாறுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். அண்ட் வேற லெவல்ல த்ரில்லிங்காவும், மிஸ்டீரியஸா அது வந்து கொண்டு போவாங்க. அண்ட் ஒரு கிட்டத்தட்ட டிஃபரெண்ட்டான டைம் லூப் கான்செப்ட்ல இந்த படம் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லலாம். அண்ட் சைக்கோ லெவல்ல போகும். இந்த மாதிரியான கேட்டகரிலாம் பிடிக்கும் அப்படின்னா, இந்த படத்த கண்டிப்பா பாருங்க. இதுவுமே வந்து இங்கிலீஷ் வித் சப்டைட்டில்ஸோட அவைலபிளா இருக்கு. அண்ட் 2ண்ட் இடத்துல நம்ம பார்க்க போற மூவி 2016ல ரிலீஸ் ஆன இன்விசிபிள் கெஸ்ட். இந்த படத்துக்கு IMDbல 8 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ ஒரு கொலை வழக்குல மர்மமான ஒரு நபர் வந்து மாட்டி விட்டுருவாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு நபர் வந்து பெயில்ல வெளிய எடுத்து, இந்த மாரி உன்ன யாரு இப்படி மாட்டி விட்டா, அதுக்கு பின்னாடி நீ என்ன பண்ண அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்ற
ஒவ்வொரு விஷயங்களும் மறைச்சு, சில விஷயங்கள மறைக்காம சொல்லிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் அந்த கொலைகள், அந்த 2 கொலைகள யார் உண்மையா பண்ணா அப்படின்றத இவர் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாரு. ஸோ, அதுக்கப்புறம் ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் போயிட்டே இருக்கும். ஸோ, அந்த மாதிரி வேற லெவல் ட்விஸ்ட்டோட இந்த படத்த வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ, இதுக்கப்புறம் நான் ஸ்டோரிய சொன்னேன் அப்படின்னா, கண்டிப்பா ஸ்பாய்லர் ஆயிடும். ஸோ, அந்த அளவுக்கு ஒரு தரமான படமாவும் இருக்கும். கண்டிப்பா இதெல்லாம் நீங்க வந்து யோசிக்காம இந்த படத்தெல்லாம் பார்க்கலாம். ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பாவே கொண்டு போவாங்க. அண்ட் இதுவுமே வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் கான்செப்ட்ல ரிலீஸ் ஆன படம் தான். இந்த படம் இங்கிலீஷ் வித் சப்டைட்டில்ஸோட அவைலபிளா இருக்கு. பார்க்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பா பாருங்க. அண்ட் நம்ம டாப் 1 பிளேஸ்ல இருக்கக்கூடிய படம் 2010ல ரிலீஸ் ஆன ஷட்டர் ஐலாண்ட். இந்த படத்துக்கு IMDbல 8.2 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இந்த படத்துல மெயின் லீடா நடிச்சது லியோனார்டோ டிகாப்ரியோ தான் நடிச்சிருப்பாரு. அண்ட் இந்த படம் நெறைய ரொம்பவே ஃபேமஸான ஒரு மூவினே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ரேஞ்சுக்கு இத வந்து புஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மிஸ்டீரியஸாவும் இந்த படம் வந்து கொண்டு போயிட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோவோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு மென்டல் இன்ஸ்டிடியூஷன்ல சில பேஷண்ட்ஸ்லாம் வந்து காணாம போயிட்டுருப்பாங்க. அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கு அப்படின்றத தேட போவாங்க. ஸோ, அதுக்கப்புறம் சரியான ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் குடுப்பாங்க பாருங்க. அண்ட் அந்த கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ட்விஸ்ட், வேற லெவல் மிஸ்ட்ரி கான்செப்ட்டா இந்த படத்த கொண்டு போயிருப்பாங்க. என்ன இந்த படம் ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அதெல்லாம் நீங்க கண்டுக்காம இந்த படத்த ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா, தரமான ஒரு வாட்சா இருக்கும். தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. ஸோ, கண்டிப்பா இத மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ். இதோட டாப் 5 மிஸ்ட்ரி மூவிஸோட கலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ, அடுத்து வேற எந்த மாதிரியான வீடியோ போடலாம் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா லைக்க போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். டில் தென் சைனிங் ஆஃப்.